ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டிருக்கு. அதனால் சீமை பால் வரும் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம வந்து அந்த பால் வச்சு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் சீமை பால் வச்சு செய்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரத்தில் வந்து இதை வந்து செய்யணும், இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து அடி பிடிக்கும். இந்த சீமை பால் பார்த்திங்கன்னா நார்மலாக வர பால் மாதிரி பொங்கிலாம் வந்து வராது. அது அப்படியே வந்து பால் வந்து அப்படியே திரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலுடைய தன்மை மாறி நல்லா கெட்டியாக வந்து ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள். அப்படி நல்லாவே கெட்டியை வந்து ஆகும். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க தான் சாப்பிட்றதுலாம் கிடையாதுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து அவ்வளோ வந்து ஒரு சத்து நமக்கு. இந்த பாலில் வந்து என் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெல்லம்லாம் போட்டு செய்வாங்க. வெல்லம் ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வாசனையாக வந்து செய்வாங்க. நான் வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா வெறும் சுகர் மட்டும்தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன். அதேமாரி இந்த பாலில் வந்து எந்த தண்ணியும் வந்து சேர்க்கக்கூடாதுங்க. அந்த பால் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து இது வந்து செய்யணும். இந்த தண்ணியும் எதுவுமே வந்து சேர்த்துக்கக்கூடாது. இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ திக்காக இருக்கே அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைப்பாங்க. அது மாதிரிலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இந்த பால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கரெக்டாக ஒரு 3 நாள் வரைக்கும் தாங்க இந்த மாதிரி வந்து பால் கறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது நாள் 5ஆவது நாள் பால் கறக்கிறதா பார்த்திங்கன்னா நல்லாவே தெளிஞ்சிரும் பால். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு கன்று போட்டதுமே கிடைக்கும் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு கறப்போம் பார்த்திங்களா, அந்த பால் வச்சு தான் நான் வந்து செய்கிறேன். அதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது பால். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே சீமை பால் வந்து இப்படி தாங்க செய்வோம். அந்த கேக் மாதிரி ஸ்வீட் மாதிரிலாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நாங்கள் வந்து செஞ்சது கிடையாது. எப்போ வந்து கன்று போட்டாலுமே சீமை பால் கிடச்சதுன்னா நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம். இந்த சீமை பால் பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லா வயசு உள்ளவங்களும் அவ்வளோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரேவந்துக்கும் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ பிடிக்கும். பொதுவாகவே அவனுக்கு ஸ்வீட் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவான். அதுலேயும் இந்த சீமைப்பால் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதுனால நாங்களும் வந்து சின்ன வயசுலேருந்து இதை நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு இப்பயும் வந்து சலிக்கவே இல்லை. இப்பயும் வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நான் வந்து இதை சாப்பிட்றேன். பால் நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம இந்த டயத்தில் தான் நான் வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக பால் இருக்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். சுகர் போட்டதுமே நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா நல்லாவே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா சுகர் போட்டதுமே இன்னுமே கொஞ்சம் அதிகமாக நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சீமைப்பால் வந்து ரெடி. இதை நாங்கள் வந்து கடும் பால் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். சீமைப்பால்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், கடும் பால் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் வந்து சொல்லுவோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.